சூரா அல் முஃமினூன். பொருள் விசுவாசிகள். மக்காவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 23, வசனங்கள் 118. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். விசுவாசிகள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டனர். அவர்கள் எத்தகையோரென்றால், தம் தொழுகையில் மிக்க உள்ளச்சம் உடையவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால், வீணானவற்றை புறக்கணித்து இருப்பவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால், ஜகாத்தை முறைப்படி செய்து விடுகிறவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால், தங்கள் வெட்க தலங்களை விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறவர்கள். ஆனால் தங்கள் மனைவியரிடமோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களான அடிமை பெண்களிடமோ தவிர இவர்களோடுள்ள உறவில் நிச்சயமாக அவர்கள் நிந்திக்கப்படுபவர்கள் அல்லர். ஆகவே எவர்கள் இதனை தவிர வேறு தவறான வழிகளை தேடுகிறார்களோ அப்போது அவர்கள்தாம் வரம்பு மீறியவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால், தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதியையும் பேணி காப்பாற்றுகிறவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால், தங்கள் தொழுகைகளை பேணுவார்கள். இத்தகையோர்தாம் சுவர்க்கத்தை அனந்தரம் கொள்பவர்கள். இவர்கள் எத்தகையோரென்றால், ஃபிர்தௌஸ் எனும் சுவனபதியை அனந்தரமாக கொள்வார்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். நிச்சயமாக முதல் மனிதனை களிமண்ணின் மூலச்சத்திலிருந்து படைத்தோம். பின்னர் அதற்கென உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்தில் கர்ப்ப பையில் நாம் அவனை இந்திரிய துளியாக்கினோம். பின்னர் அந்த இந்திரியத்தை இரத்த கட்டியாக படைத்தோம். பின்னர் அவ்விரத்த கட்டியை மாமிச துண்டாக படைத்தோம். பின்னர் அம்மாமிச துண்டை எலும்புகளாக படைத்தோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு படைப்பாக முழு மனிதனாக உருவாக்கினோம். ஆகவே படைக்கிறவர்களில் மிக அழகானவனான பெரும் பாக்கியங்களுக்குரிய அல்லாஹ் உயர்வானவன்.